ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒரு 2-3 டேஸாக வந்து வேர்ட்ஸ் மீனிங்ஸ் தான் வந்து போட்டுட்ருந்தோம். இடையில ஏன் போட முடியல அப்படின்னா, வேக்சினேஷன் போட்டதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அந்த வேர்ட்ஸு மீனிங்ஸு டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ்ஸு அதை மாதிரியான வேர்ட்ஸ் மீனிங்ஸு தமிழ் மீனிங்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்களான்னு பாருங்கள். அதை பார்க்கல அப்படின்னாக்க இந்த வீடியோவில் இந்த லிங்கில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். அதை தயவு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நம்ம என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி சென்டென்ஸாக பேசுகிறோம், எப்படி சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஸ்லையுமே கொடுத்துருப்பேன். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, கண்டினியூஸ் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, பர்ஃபெக்ட் டென்ஸு, எல்லா டென்ஸ்லையுமே இருக்கும். நீங்கள் எல்லா டென்ஸ்லையும் ஒரே வெர்பை வச்சு எப்படி பேசுகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸு நல்லா தெளிவாக இருக்கும். தமிழ் மீனிங்கோடு இருக்கும். அதனால் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பேசுகிறதுக்கு கற்றுக்கிறலாம். அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க நல்லா பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பேசுகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தர்றேன். நீங்கள் அதை பார்த்து அதை கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஆர்டிகிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிகிள்ஸ்னால் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுறது, எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது, அதோட வகைகள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லை தட்டி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எங்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்க ஒரு வீடியோவை வந்து என்னோடய வீடியோன்னு மட்டும் நான் சொல்ல வரலைங்க, எல்லாரோட வீடியோவும் கண்டினியூஸாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு தொடர்ச்சி கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் தயவு செஞ்சு கண்டினியூஸாக பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் ஒருத்தரோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அதை கண்டினியூஸாக பாருங்கள் தயவு செஞ்சு. இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அதான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் டீச் பண்ணுறதுக்கு. அந்தந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னாக்க நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க, வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த தெளிவான உச்சரிப்போ அந்த என்ன சொல்லுவாங்க ஃப்ளூவன்சி வரும். அதனால் நீங்கள் பேசாமல் இருந்து 1008 தியரி கற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் பேச ஆரம்பிங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோஸில், எல்லா வீடியோஸ்லையுமே இதை தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு தப்போ ரைட்டோ பேச ஆரம்பிங்க. ஒரு சில வார்த்தைகளை கோர்வையாக சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் பேசுகிறதுக்கு. தப்போ சரியோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு தான் வரும். தப்புலேருந்து தான் நம்ம நிறைய கற்றுக்குவோம். தயவு செஞ்சு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ பேசுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பேசையில் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு கூச்சம் வெக்கம் இருக்காது. அதனால் பேசுங்க, நம்ம பசங்கள்கிட்ட பேசுங்க, வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் பேசி நீங்கள் அந்த ஒரு 50% ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசுனீங்கனாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிறலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பேசுங்க. பேசி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கங்க. அதை எப்படி சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து இந்த டென்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காலத்தில் எப்படி பேசுகிறது அப்படின்றது டென்ஸில் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டென்ஸை யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸு வேர்பு அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் தயவு செஞ்சு வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நான் கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். பேசி தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும். அதனால் பேசாமல் இருந்தாக்க கற்றுக்க முடியாது. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து கன்னடா வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். நம்மளுக்கு என்னன்னே தெரியாது கன்னடா அப்படின்னாக்க. அப்படி தான் அந்த ஒர்க் பண்ணுற பசங்கக்கிட்ட, கூட இருக்கவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கிட்டு, வார்த்தைகளை எப்படி அதே மாதிரி தான் கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதம் அப்படி இப்படி தெரியாமல் போட்டு அடித்து பண்ணி 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஓரளவு ஒரு 75% பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஷுவலாக அவங்க பெங்களூரில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக பேசுகிற மாதிரி நானும் கன்னடா கற்றுக்கிட்டேன். அது மாதிரி தான் தப்போ ரைட்டோ பேசினா தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
சரி வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஆர்டிக்கல்னால் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸை கற்றுக்குவோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆர்டிக்கல்னால் என்னென்னா, அது வந்து ஒரு வேர்டு. இட் இஸ் யூஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நவுன். நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. எத்தனை இருக்குது, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னாக்க 3 இருக்குதுங்க. ஆக்சுவலாக 2, அதை 3ன்னு சொல்லலாம். ஏ அண்ட் த. ஏ அண்ட் த, இது 3 தான் வந்து ஆர்டிகிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த ஆர்டிகிள் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகிள்ஸ் வந்து நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த ஆர்டிகிள்ஸில் வந்து 2 வகை இருக்குது. என்ன வகைனாக்க, இன்ஃபினிட் ஆர்டிகிள்ஸ், டெஃபினட் ஆர்டிகிள்ஸ். இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ், டெஃபினட் ஆர்டிகிள்ஸ். இதில் வந்து இன்டெஃபினிட் அப்படின்றது எதுனா ஏ அண்ட், இது ரெண்டும் இன்டெஃபினிட். டெஃபினிட் ஆர்டிகிள்னால் த. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னாக்க, இன்ஃபினிட்னா டெஃபினிட்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக சொல்கிறது, முடிவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, உறுதியாக சொல்கிறோம், அதான் டெஃபினட். ஸோ அப்படிங்கிற நம்ம ஒரு உறுதியாக ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுல என்ன யூஸ் பண்ணுறோம்? த யூஸ் பண்ணுறோம். நிலை இல்லாத, இன்டெஃபினிட்னா நிலையற்ற. ஸோ அந்த மாதிரி சொல்லையில் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். டெஃபினட்டுக்கும் இன்டெஃபினிட்டுக்கும். ஃபஸ்ட்டு இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஏயும் ஆன் யூஸ் பண்ணுறது. ஐ சா எ டாக்டர். ஐ சா எ டாக்டர் அப்படின்னா என்ன? நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். ஏதோ ஒரு டாக்டர், அதுக்கு தான் ஏதோ ஒரு டாக்டரை பார்த்தேன். ஐ சா எ டாக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு டாக்டரை பார்த்தேன், ஒரு டாக்டரை பார்த்தேன் அப்படின்றது வருது. அதே இது ஐ சா த டாக்டர் அப்படின்னா, த டாக்டர் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒருத்தரை சொல்கிறோம். பர்டிகுலராக அந்த டாக்டரை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அது அங்கே தான் வந்து த யூஸ் பண்ணுறோம். இது வந்து த வந்து டெஃபினேட்டு, உறுதியாக நிலையாக சொல்கிறது, அந்த ஆளை, அந்த டாக்டரை அப்படின்னு நிலைப்படுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டெஃபினட் ஆர்டிகல். இன்டெஃபினிட்னாக்க ஏதோ ஒரு டாக்டர், ஏதோ ஒருத்தரை குறித்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல். இது 2 தான் டிஃப்ரென்ஸ். இப்போது டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினிட் ஆர்டிகல், டெஃபினிட் ஆர்டிகல் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் எது யூஸ் பண்ணுறோம்? இன்டெஃபினிட் ஆர்டிகல். இன்டெஃபினிட்னா என்ன? ஏ அண்ட் ஆன். இது ரெண்டுமே வந்து சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸ். அந்த நவுன்னா என்ன? பெயர் சொல். பெயரை குறிக்கிற எல்லா சொல்லுமே வந்து அது பொருளோ, ஆளோ, இடமோ, பறவையோ, விலங்கோ, ஏதோ ஒன்று. ஸோ அது சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸு, அன்கவுண்டபுள் நவுன்ஸுன்னு 2 இருக்குது. கவுண்டபுள், அன்கவுண்டபுள் நவுன்ஸில். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஏ அண்ட் ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணுறோம். கவுண்டபுள் நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்பர்ஸால் கவுண்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து கவுண்டபுள் நவுன்ஸ். அன்கவுண்டபுள் நவுன்ஸ் அப்படின்னாக்க, அந்த பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து நம்பர்ஸால் கவுண்ட் பண்ண முடியாது, அதுதான் அன்கவுண்டபுள். சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது சிங்குலர் கவுண்டபுள் நவுன்ஸுக்கு முன்னாடி எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் என்ன? ஏ பாய், ஏ கேர்ள், ஏ பென், ஏ லைட். சரிங்களா? ஏ கவ். ஸோ இது மாதிரி சிங்குலராக வர்ற நவுன்ஸ்க்கு, கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுறோம். அன்கவுண்டபுள் நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்னா, இது வந்து நம்பர்ஸால் கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, சாண்டுனா என்ன? மணல். அதை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது நவுனு தான். மண் அப்படின்றது பேர். ஸோ அதை கவுண்ட் பண்ண முடியும், நம்பர்ஸால் கவுண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி மில்க்கு அதுவும் என்ன பண்ண முடியாது? நம்பர்ஸால் கவுண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சுகரு அதுவும் என்ன பண்ண முடியாது? நம்பர்ஸால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வர்ற அன்கவுண்டபுள், இந்த மாதிரி வர்ற பெயர்கள் தான் சுகரு, மணல், அப்புறம் ஃப்ளாரு, மாவு கூட என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது.
மாவு, அரிசி, ஸோ அந்த மாதிரி தானியத்தில் சின்ன சின்ன வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, கேழ்வரகு அதெல்லாம். ஸோ ப்ளஸ் லிக்விட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது நம்ம. ஸோ இதுவும் வரும், லிக்விட் வரும். ப்ளஸ் கேஸு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வர்ற நவுன்ஸ் எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்களால் எண்ணப்பட முடியாத பெயர் சொற்கள். எண்களால் எண்ண முடியாத பெயர் சொற்கள் தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா த யூஸ் பண்ணுறோம். அதுவும் ப்ளூரல். இந்த கவுண்டபிள் நவுன்ஸ் ப்ளூரலில் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஏ அண்ட் ஆன் வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுறோம். த வந்து கவுண்டபிள் நவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, கவுண்டபிள் நவுன்ஸில் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுறோம், சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, அங்கே வந்து என்ன சொன்னோம், ஏ பாய். இங்கே வந்து என்ன சொல்லணும், த பாய்ஸ். ஏ கவ், த கவ்ஸ். சரிங்களா, இங்கே வந்து ப்ளூரலுக்கு த போடுறோம். ஓகேயா. அதே மாதிரி மில்க்குக்கு வந்து மில்க்குன்னு சொல்ல முடியாது, த மில்க்குன்னு தான் சொல்லுவோம். த சுகர், த ஃப்ளார். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், எங்கே ஏ அண்ட் ஆன் போடுறோம், எங்கே த போடுறோம் அப்படின்றது. அங்கே வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு எது போடுறோம், ஏ போடுறோம். இங்கே வந்து கவுண்டபிள் நவுன்ஸு ப்ளஸ் ப்ளூரல் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணுறோம், த யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொன்று ஆன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆன் வந்து ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வவல்ஸுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். வவல்ஸ் என்னென்ன, ஏஇஐஓயு, ஏஇஐஓயு. இந்த 5 லெட்டர்லையும் ஸ்டார்ட் பண்ணுற வார்த்தைக்கு முன்னாடி அது சிங்குலராக இருந்தால் ஆன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் இது ஏஇஐஓயுவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி டிஹெச்இ த போட்டிருந்தா அதை தன்னு உச்சரிக்கக்கூடாது, அதை எப்படி உச்சரிக்கணும், தி அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னா வார்த்தை, நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அதில் வந்து 2 வகை இருக்குது, இன்டெஃபினிட், டெஃபினிட்டு. ஆர்டிகல்ஸ் மொத்தம் 3, ஏ அண்ட் த. இதில் வந்து 2 வகை இருக்குது, இன்டெஃபினிட், டெஃபினிட்டு. இன்டெஃபினிட்டில் வந்து ஏயும் ஆனும் யூஸ் பண்ணுறோம், டெஃபினிட் ஆர்டிக்கலில் வந்து த யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னாக்க, இன்டெஃபினிட் அப்படின்னா என்ன, நிலையற்ற அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறது. டெஃபினிட் ஆர்டிக்கல்னால் பர்டிகுலராக ஒருத்தரை குறித்து சொல்கிறதுக்கு யூஸ் அந்த வார்த்தைக்கு அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும், அதுதான் டெஃபினிட் ஆர்டிக்கல். ஸோ இதுதான் 2 தான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் உள்ளது. இதிலே வந்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு இருக்குது. சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுறோம். கவுண்டபிள் நவுன்ஸு, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸு, அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ப்ளூரல் கவுண்டபிள் அண்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், த யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வவல்ஸுக்கு முன்னாடி ஏஇஐஓயு இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஏ யூஸ் பண்ண மாட்டோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். வவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற நவுன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏஇஐஓயுவில் ஸ்டார்ட் ஆகிற நவுன்ஸுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுறோம். அதே இது டிஹெச்இ போட்டிருந்தா அதை வந்து த அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது, அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து தி அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ். ஸோ கிளியரா. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஆர்டிகல்ஸு இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒன் ஆஃப் த அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஈவன் ரொம்ப ஸ்காலராக இருக்கிறவங்க கூட அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை எப்படி சரியாக பேசுகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.